திருவள்ளுவராக மாற வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவருடைய உள்நோக்கம் கருத்தும் கூட இருந்திருக்க வேண்டும். அறத்துடன் பொருளை சேர்த்து இன்பத்துடன் வாழ கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு எந்த பிரச்சனை வருவது அதான் வள்ளுவம் கண்ட வாழ்க்கையை நினைக்கின்றேன். உன்னை நினைத்து பார்த்தேன். 2000 வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் சொல்லிவிட்ட கருத்துக்களை நாம் கடைபிடித்திருந்தால் சொக்கலிங்கம் என்ற போன்ற மருத்துவர்களே இந்த சமுதாயத்திற்கு தேவையற்று போயிருக்க வேண்டும். எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவக் கல்லூரிகளும் இன்னும் காணாமல் போயிட்டு இருக்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்டாக அதை கடைப்பிடிக்க தவறியதால் தான் சொக்கலிங்கத்தை உலக மக்கள் பணக்காரனாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நமக்கு வேறாக இருக்கும் பொழுது நாம் எதையும் பிரித்து பார்க்க முடியும். தமிழை எவ்வளோ பேர் அழிக்க பார்த்தார்கள், கவக்க பார்த்தார்கள். எந்த முயற்சி பண்ணாலும் தமிழை யாரும் கவிழ்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. அனைவருக்கும் தெரியும். நான் சொக்கலிங்கம் ஒரு சிறந்த மருத்துவர் என்பது லட்சக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியதால் இதே நல மருத்துவர் அல்ல, உலக மக்களுக்கு நோய் வராமல் தடுக்கின்ற சக்தியை பெறும்பொழுதுதான் சொக்கலிங்கத்தை நல்ல மருத்துவர் என்று ஏற்றுக்கொள்வேன். அதற்காகத்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்புகின்றேன். ஒரு சின்ன கேள்வி. எவல்யூஷன் தியரி என்ற பிரகாரம் ரீசஸ் மங்கியிலிருந்து 60 லட்சம் வருடங்களுக்கு முன் மனிதன் தோன்றினான். அந்த ரீசஸ் மங்கிக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டே பிளட் குரூப். இன்று வரை அந்த 2 குரூப் தான் அதுக்கு மாற்றம் கிடையாது. RH பிளஸ் அண்ட் மைனஸ். நம் அனைவருக்கும் அந்த பிளஸ் அண்ட் மைனஸ். முதல் மனிதன் தோன்றிய போது அவனுக்கு இருந்த குரூப் ஏ குரூப். பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு சேர்ந்தது பி, பல மில்லியனுக்கு அப்புறம் ஏபி, கடைசியில் சேர்ந்து கொண்ட பிளட் குரூப் தான் ஓ. பல அரங்கத்தில் மாணவன் கேட்டான், பல மில்லியன் கடந்து எப்படின்னா சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு குரூப்பிலும் பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் ரீசஸ் மங்கி இருக்கும். சரி, கடவுள் உங்கள் முன்பு தோன்றி நீங்கள் வேண்டிய பிளட் குரூப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டால் எந்த பிளட் குரூப்பில் எடுத்துப்போய் நினைக்கிறீர்கள்? ஓ குரூப். ஏனெனில் நீ வாண்ட் டு பி a universal donor. ஓ குரூப் என்பவர்கள் அவர்கள் ரத்தத்தை எவருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் வள்ளுவம் சொல்லுகின்ற வழியில் அனைவருமே பி பாசிட்டிவாக மாறிவிடுங்கள். ரத்த குறிப்பில் அல்ல, மன அளவில் பி பாசிட்டிவாக இருக்க தொடர்ந்து விட்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பு போய்விடும் என்பது மாற்று கருத்தில் என்பதை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பிரேசில் நாட்டில் பெரிய அரங்கத்தில் தான் ஐயாவுக்கு தெரியும். இது சொல்லி முடித்து ஒரு மாணவர் பிரேசிலில் எழுந்து சொக்கலிங்க என்னோட பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ், எப்பொழுது போய் பி பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டான். ஐயா, உங்கள் குரூப்பை சொல்லவில்லை, மனதை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி சொன்னேன். சரி, உடல் நலம் என்றால் என்ன? முதலில் குறிப்பிட்டப்பட்டது வியாதியற்ற நிலைதான் உடல் நலம் என்று. 52 வருடங்களுக்கு முன்பு WHO ரீடிஃபைன் நலம். அந்த ரீடிஃபைனிங் அங்கத்தில் சொக்கலிங்கம் இந்தியாவிலிருந்து ரெப்ரசன்ட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதன் பிரகாரம் உடல்நலம் என்பது மன அளவு, உடல் அளவு, உயிரளவு, சமுதாய அளவு, அது அனைத்தும் சேர்ந்ததுதான் திருவள்ளுவர் சொன்ன முழுமையான உடல்நலம் என்பது. திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். 20,000 வருடங்களுக்கு முன்னோர்கள் இது மூன்றையும் இணைத்துத்தான் மைண்ட், பாடி, சோல் என்று அதை தான் பேலன்சிங் ஆல் தி த்ரீ as யோகா அண்ட் மெடிடேஷன். ஒரு அற்புதமான செய்தி அது. எத்தனை இதயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கப்பா. ரைட்டாக தப்பா நான் கேள்வி கேட்பேன், டைம் வேஸ்ட் பண்ணிடாதுங்க. முதல்ல தெரிஞ்சவங்க தயவுசெய்து சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அனைவரும் சொல்லுவது ஒரு இதயம். சொக்கலிங்கம் என்று சொல்லுகின்றேன். அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது 3 இதயங்கள். அந்த 2வது 3வது இதயங்கள் என்பது வலது கால இடது காலுடைய காஃப் மசில்ஸ், கண்டக்கால் தசைகள் தான் 2வது 3வது.
அந்த கெண்டக்கால் தசைகளை நீங்கள் ஏற்க தவறிவிட்டால் இந்த இதயம் நின்றுவிடும். மைண்ட் meant to be kinetic. நடத்தல், நீந்துதல், ஓடுதல் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்பொழுதுதான் காலில் இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்திற்கு சென்று இதயத்தை இதமாக இயங்க வைக்க முடியும். படுக்கும்போது ரத்தம் சாதாரண கிராவிட்டியில் போயிட உங்களுக்கு கவலை இல்லை. அதான் சொன்னேன், 72 முறை ஒரு நிமிடத்திற்கு, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. அதனுடைய எடை 300 கிராம் தான். மோஸ்ட் பவர்ஃபுல் பம்ப். அதுக்கு மோடியை கையாள ஆப்பிள் மாதிரி அதற்கு தேவைப்படுகின்ற நியூட்ரிஷன்ஸ் கொரடரி ஆர்டரிஸ் in the right and left 2 millimeter diameter only. ப்ளீஸ் ரொம்ப ஒரு 6 அடி மனிதனுடைய சராசரியுடைய மனிதனுடைய உள்ளே இருக்கிற ரத்த குழாய் நீளம் எவ்வளவு தெரியுமா? 100,000 கிலோமீட்டர். ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு செல்ஸ் இருக்குதுன்னா 40 ட்ரில்லியன் செல்ஸ். சொக்கலின் என்ற ஒரு தனிநபர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே 40 ட்ரில்லியன் சொக்கலிங்கும் உங்களிடம் இருக்கின்றான் உணர வேண்டும். அவ்வளவு பெரிய சக்தி. அந்த 40 ட்ரில்லியன் செல்ஸ் வாழ்வதற்கு 120 மேடம் சொன்ன மாதிரி 4 மடங்கு மைக்ரோ அந்த பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் ஒன்று இல்லை என்றால் நம் செல்கள் இயங்காது. 2 சிம்பியாட்டிக்காக உங்கள் இம்யூனிட்டி குறையும் பொழுது இந்த ஆர்கானிசம்ஸ் 2 நிமிடத்தில் உங்களை கொன்றுவிடும். அது பேலன்சிங் மெட்டீரியல் ஆல் தட் டூ. இதயம் பேசுகின்றது உங்களிடம். இதயம் என்று பேசினால் அது என்ன கேட்கும் நினைக்கின்றீர்கள்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதயம் பேசுறது இன்னைக்கு என்ன கேட்கும்? நல்ல சாப்பாடு, உடற்பயிற்சி. இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. இதயத்திற்கு சொற்களில் வைத்திருக்கின்ற 20 பட்டங்கள், சொத்து, நகை, பணம் எதுவுமே அதற்கு தேவையில்லை. எதுவுமே என்னை காப்பாற்றாது. மகிழ்ச்சி என்ற அந்த உணர்வு வள்ளுவன் சொன்ன எந்த முறையிலையும் மகிழ்ச்சியை மட்டும் இழக்காது. அந்த மகிழ்ச்சி என்ற மாத்திரையை எவ்வளவு நாள் சாப்பிடுங்க, அதற்கு இடையான ஈக்குவலான எந்த மருந்து உலகத்தில் கிடையாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. மகிழ்ச்சி என்பது எப்படி தெரியுமா வரும்? மகிழ்ச்சி என்பது மனம் அமைதியுடன் இருக்கும் பொழுதுதான். அந்த அமைதி எப்படி தெரியுமா வரும்? உன்னை அறிந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சி வரும். வள்ளுவன் சொன்ன நிலையில் உன்னை அறிந்து விட்டால் உன்னை வெல்லுகின்ற சக்தி எதுவுமே கிடையாது. அந்த நிலையில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அந்த நிலையில் தான் நீ இளமையாக உடல் நலத்துடன் வாழ முடியும். சொக்கலிங்கம் இப்பொழுது 80 வயது ஆகின்றது. உண்மையில் என் உணர்வுகள் 30 வயது சொக்கலிங்கம் மாதிரி பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏனெனில் வள்ளுவத்தை கடைப்பிடிப்பதால் மட்டும்தான். ஒன்றே கட்டாயம் சொல்ல முடியும். ஜான் சாமுவேல் இந்த அரங்கத்தை விட்டு நாளைக்கு செல்லும் பொழுது என் வயது 20ஆக குறைந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் என்று மாற்று கருத்தில்லை. என்னை எவருமே புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் சொல்லுகின்ற ஒரு பெரிய குறைபாடு. ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன், நீ உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்ந்தால் போதும், அனைத்தும் அதில் அடங்கிவிடும். எப்படி அமைதியாக இருக்க முடியும் சொல்ல முடியுமா? சொற்களில் எல்லா நாட்டிலும் சொல்லுகின்ற கருத்து, மாற்ற முடியாத ஒன்று இருந்தால் மனதால் ஏற்றுக்கொள். மாற்றக்கூடிய மாற்றுகின்ற துணிவம், இது 2 பாகுபடுத்தி அறிவதுதான் ஞானம். நான் வைத்துக் கொள்ள மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும். இந்த இடைவெளி என்ற வாழ்க்கை தான் நம் கோடு. அதை நீ அமைதியாக, அந்த வாழ்க்கை நம் கோடு நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழ வேண்டும். அது அமைதியோடு இருந்து விட்டால், இது அனைவரும் ஒரு ஸ்லைடை பார்க்கறத விட்டு சொக்கலிங்கத்தை தயவு செய்து பாருங்கள். ஒரே நிமிஷம். ஓகே, ஃபைன். இதுதான் அதே இங்க நான் விஷுவலா காட்டுறேன். பாக்குறீங்களா? இந்த கோடியில் நான் சொன்னது, இந்த முனை என்பது
கருவறை, இந்த முனை என்ற கல்லறை, இடையில் இருந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வள்ளுவன் சொல்லுகின்ற மனதின் அமைதியுடன் அவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்து 3 மந்திரங்களாக சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் அனைவரும் கடைபிடித்து விட்டால் இன்னில் இருந்து கவனிக்க வேண்டும் அனைவரும் இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்கம், வள்ளுவத்தை கேட்க மாட்டேன், நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன்னா இதை குறைத்துக் கொண்டே 20 வயதில் மகிழ்ச்சியுடன் இறந்து விடுங்கள். இருக்கப் போகின்றீர்களோ இறக்கப் போகின்றீர்களோ நீங்கள் நிர்ணயிக்க வேண்டியதை தவிர வள்ளுவனோ இறைவனோ சொக்கலிங்கமோ கட்டாயம் கிடையாது. இந்த அமைதியை இழந்து விட்டு கூட்டிட்டு போக சொல்லிட்டா, அமைதியை இழந்தால் அதை குறைப்பதை ஒன்றும் தடுக்க முடியாது. நான் ஒன்றை கேட்டுக்கொள்வது உண்டு, இந்த சொக்கலிங்கம் தயவு செய்து இருக்கின்ற வரை சொக்கலிங்கத்தை கிட்ட மாட்டிக்கொள்ளாது இருக்க வேண்டும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவரும் கல்லறைக்கு நடந்து சென்று கல்லறையில் புதைப்பட வேண்டுமே தவிர தூக்கி கூட சொல்ல போக வேண்டாம் நினைக்கின்றேன். மிக சிறந்த மருந்து என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கு. இதுவரை மகிழ்ச்சியை விட சிறந்த மருந்து கிடையாது. எவனொருவன் தான் மகிழ்ந்து மற்றவரை மகிழ வைக்கின்றார்களோ அவர் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுவார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீ மகிழ்ச்சியை மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது இது பாருங்க, எவராவது ஒருவர் முக கண்ணாடி ஒன்று கண்டுபிடிக்கவில்லை என்றால் உங்கள் மூஞ்சி, அழகு, மூக்கு இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. மற்றவங்க பார்த்து சொல்ல வேண்டாம்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீ முகத்தில் எழுந்து கண்ணாடியை பார்க்கும்போது முதலில் தயவு செய்து சிரித்து கொண்டு ஒரு முறை பாருங்கள். உங்கள் மூஞ்சி மிக மிக அழகாக தெரியும். ஆனால் மற்றவர்கள் சிரிக்க வைக்கும் பொழுது மற்றவர் அனைவருக்கும் உன்முகம் மிக அழகாக தெரியும் என்பது மாற்று கருத்தில்லை. சரி, மிக சிறந்த மருந்து மகிழ்ச்சி என்றால் அது ஈக்குவல் எந்த மருந்து என்று யாராவது சொல்ல முடியுமா? இது தூக்கம். தூக்கத்தை இழக்கும் பொழுது அவன் இறக்கின்றான் என்பதை, தூக்கமே ஒரு இறப்பு, பிறக்கப் போகின்றோம். தூக்கத்தை இழந்தால் இறப்பை தவிர்க்க முடியாது. குறைந்தது 7 மணி நேரத்தில் 8 மணி வரை. அப்பொழுதுதான் உங்கள் உறுப்புகள் அனைத்தும் ரீஜெனரேட் ஆகும். சரியா? எல்லாம் சொல்லிட்டீங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸ் பாருங்களேன், டோஸ் படிக்க பார்க்கலாம். அதில் முக்கியமானது என்டார்பின். என்டார்பின் என்பது என்ன தெரியுமா? மார்பின் ஒன்றை போட்டுக்கொண்டால் வெளியில் இருந்து போட்டுக்கொண்ட மார்பின் உங்களை கொன்றுவிடும். அது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க, இறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மகிழ்ச்சி என்ற உணர்வில் உங்கள் உள்ளே சுரக்கின்ற மார்பின் தான் இந்த சக்தி வாய்ந்த என்டார்பின். அந்த என்டார்பினை சுரக்க வைத்துக் கொண்டால் 100 வருடம் வாழ முடியும். கடந்து கூட இரவு நேரத்தில் குறைந்த 7 மணி நேரம் மெலட்டோனின் என்ற சுரக்க வழி செய்ய வேண்டும். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள், மகிழ்ச்சி என்பது குறையாது. அதை விட உங்களுக்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி கொடுப்பதில் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி இதுங்க. இது என்ன மௌனமாகிட்டீங்க? அதை விட மிக்க மகிழ்ச்சி இது. உன்னை வைத்துக் கொள்ளுங்கள். என் உறவினர்கள் அனைவருமே விட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி என்று உணர வேண்டாம். எவன் ஒரு விட்டு கொடுத்து விட்டால், பட் உன்னை யார் என்று விட்டு கொடுக்க கூடாது. சூழ்நிலை மறப்பதும் மன்னிப்பதும் மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி அடைவது மகிழ்ச்சி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பேசுகின்ற கருத்து தயவு செய்து உங்களுக்காக நான் பேசவில்லை. நீங்கள் சென்று கற்றுக்கொள்ளுகின்ற இந்த கருத்துக்களை
உன் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் இன்றே சென்றடைய செய்ய வேண்டும் என்பதுதான் சொற்கலிங்கத்துடைய வேண்டுகோள். இது ரெண்டும் போட்டி எடுத்தது. எது ஜெயிச்சதுன்னு நினைச்சீங்க? எது ஜெயிச்சது? ஆமாம், இதான் எங்கள் பாட்டின்னு சொன்னாங்க, கொள்ளு பாட்டின்னு சொன்னாங்க. இரண்டும் வெற்றி அடையும், ஒன்றுதான் தோற்கம். முயலாமை தான் தோற்கமே தவிர முயலம் ஆமையும் இரண்டு வெற்றி பட என்பதை உணர வேண்டும். இது முக்கியமான செயல். உங்களுக்காக நேற்று தயார் பண்ண, இது கவனமாக கேட்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியின் அளவை 0 to 10 என்று போடுகின்றேன். ஓகே, உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் எந்த நிலையில் மகிழ்ச்சியில் இருக்கின்றேன் என்று கையை தூக்கினால் எனக்கு தெரியாது. கையை தூக்கினால் நான் கண்டுபிடித்து விடுவேன். கையை மாத்திரம் தூக்கி காட்டுங்க. ஒவ்வொருத்தரும் எந்த எண்ணில் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எஸ், சில பேர் கையை தூக்க மாட்டீங்க. ஒருத்தர் ஆர்த்தைட்டிஸால கையை தூக்க முடியலன்னா அவங்க தூக்க வேண்டாம். சரி, இதை பாருங்க. எவரெல்லாம் 10க்கு கீழே ஒன்றை வச்சுன்னா கூட நினைச்சாங்க, உட்காருங்க. ஒன்றை நினைத்தார்கள், ஒன்று குறைந்திருந்தாலும் எதுக்கீழே 10க்கு கீழே ஒன்று குறைந்தாலும் நீங்கள் மாரடைப்பு வருவதை தவிர்க்க முடியாது. என்ன சொல்லி பயமுத்திர சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லுகின்ற எதுவாக இருந்தாலும் அதை வெளியே இருக்கின்ற மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு வள்ளுவன் சொல்லுகின்ற வழியில் இன்றைய நிமிடமே உள்ள இருக்க மகிழ்ச்சியை 10 என்று முடிவு பண்ணி வைத்தால் எந்த வியாதி வராது, வந்த வியாதிகளும் போய்விடும் என்று மாற்று கருத்தில்லை என்று சொல்லுகின்றேன். ஸோ மகிழ்ச்சியை வெளியே வைத்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை 10க்கு ஒன்று கூட குறைக்கூடாது. ஒரு சின்ன கேள்வி, சொற்களில் எந்த நிலையில் மகிழ்ச்சி இருப்பேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். 10 இல்லை மேடம், நான் 11 இருக்கின்றேன். மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது. எல்லையற்ற மகிழ்ச்சியில் தான் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும் என்று உணர வேண்டும். நீ சிரிக்கும் பொழுது இவரை விட நீங்கள் பல மடங்கு பணக்காரர் என்று உணர்ந்து விட்டால் போதும் சொல்லி, உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். இரண்டையும் பிரிக்க முடியாது. அது இரண்டும் தாங்கி பிடிப்பது நேர்மறை எண்ணம் மட்டும்தான். அந்த நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணமாக மாறிவிட்டால் 2 நிமிடத்தில் உங்களை கொன்றுவிடும். நாம் வைத்து பயமுறுத்தல உண்மையான கருத்து. இதை பாருங்க, மனம் என்பது டிஃப்ரெண்ட் நேம். லாட்டினை சைக்கி என்றோம். மனம் என்பது ஐம்புலன்களின் உணர்வுகள் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மூளையில் எண்ணங்களாக மாறி எண்ணங்கள் அறிவுடையவன ஆக்குகின்ற 6 அறிவு படைத்த மனிதன் நாம் அனைவரும். அந்த 6 அறிவு படைத்த மனிதன் 360 டிகிரி அறிவை வைத்துக் கொண்டு ஓப்பன் பேரஷூட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அறிவு பர்சனாலிட்டி வந்தோடனே ஏபிசிடி அந்த பர்சனாலிட்டி அக்ரி. நான் அதில் முக்கியமானது பி. அதை பற்றி ஒரு 2 நிமிடங்கள் 1 நிமிடங்கள் முடிக்கிறது. இது அவர்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். 4 கால்கள் தலையை 5 புலன்களாக வைத்துக் கொண்டு வாழ்க்கை நகர்ந்து வாழ்க்கை நடத்துங்கள். அறிவு எனும் ஓட்டினால் அதை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற வலிமை பெற வேண்டும். வேண்டாத பொழுது அந்த ஆமை தன்னில் அடக்கி வைத்துக் கொள்ளும் அறிவினால். அப்பொழுது பூமியே வந்து விழுந்தாலும் ஆமை ஒன்றும் பண்ண முடியாது. அறிவில்லாத மனிதன் அந்த ஆமை ஓட்டின் அறிவை பயன்படுத்தவில்லை என்றால் சின்ன ஊசி போதும் அந்த ஆமையை கொல்லுவதற்கு. அதான் அந்த கருத்து. என் பேச்சு எவரும் கேட்பதில்லை, அனைவரும் சொல்றாங்க. அதை பற்றி நான் அக்கறையே எடுத்துக் கொள்ளவில்லை. நான் சொல்லுகின்ற பேச்சை நீங்கள் கேளுங்கள், அதை கூட அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. இதை பாருங்க, அறிவின்படி மனம் கேட்க வேண்டும், மனதின்படி உடல் கேட்க வேண்டும். இதை 3ம் சீராக கேட்டுக்கொண்டிருந்தாலே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதான் சொல்றேன், 60 லட்சம் வருடங்கள் மனிதன் தோன்றிய பொழுது அவனுக்கு வேண்டியது விலங்குகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், விலங்குகளை அழித்து சாப்பிட வேண்டும். அது
வேண்டிய ஹார்மோன் ஃபைட் ஃப்ளைட் அட்ரினல் ஹார்மோன். அட்ரினல் ஹார்மோன் ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் மனித இனமே இருக்காது. நம்மளை வைத்துக் கொண்டிருப்ப அட்ரினல் ஹார்மோன். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற மனிதன் பாருங்களேன், இப்படி ஆகிவிட்டான். இதையும் ஏற்றுக்கொண்டேன் சொற்கலிங்கம். இவன் இப்படி ஆகிவிட்டான். இவர்கள் தான் போதும். அதான் உடம்பில பாரம் கூடாது, எக்காரணத்தை கொண்டு மனதிலும் பாரம். மினிமம் இஸ் மேக்சிமம். இப்பொழுது உலக அளவில் பேசிக்கொண்டிருக்கின்ற தலைப்பு, எப்பொழுது உங்கள் தேவைகளை குறைவாக வைத்துக் கொள்கிறீர்களோ மகிழ்ச்சி என்று கூடிக்கொண்டே இருக்கும். லெஸ் இஸ் மோர். உங்கள் லக்கேஜில் தெரியல, அதான் முதலே சொல்லிவிட்டு ஞாபகத்துக் கொள்ளுங்கள். 3 ஊக்களை முதலே சொன்னல, பாருங்க. உணவு, உடை, உறையிடம், வாழ்வதற்கு. ஆமாம், மாத்தினோம். எனக்கு ஒரு தமிழ் தெரியாது, நீ கற்றுக் கொடுக்குறதா இங்கே வந்திருக்கேன். நான் கற்றுக்கொள்கிறேன். இந்திரா மூலம் கற்றுக்கிறேன். இதை பாருங்க, இந்த 3 பாருங்க. இந்த உணவை இப்படி மாத்திக்கிட்டான். கண்ணாடி ஒன்று கண்டுபிடிக்கலாம் முடியாதுல்ல. ஆனால் லேடிஸ்லாம் இப்போ கண்ணாடி பார்க்கறத விட்டுட்டாங்க. ஜென்ட்ஸ் தான் நிறைய நேரம் கண்ணாடி பார்க்குறாங்க. அதுவும் கேள்விப்பட்டேன். மைண்ட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். பாடி பார்த்தீங்கன்னா உங்கள் மனதை தான் பாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எல்லா வசதியும் பெற்றான். பெட்ரூம்லேயே ஸ்விம்மிங் பூலை வச்சுக்கிட்டான். எல்லா வசதியும் பெற்ற மனிதன் அமைதியை இழக்கும் பொழுது ஒரு நொடியில் இழந்து விடுகின்றான். அதான் நான் சொல்றேன், உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உடல் கெட்டுவிட்டால் அந்த உயிர் அவளை விட்டு பிரிந்து விடுகிறது. அதன் ஆலய வழிபாடு என்று தோன்றியது, மதங்கள் தோன்றியது. எந்த ஆலயத்திற்கு உள்ளே மன அமைதியில் அவர் மூலவர் என்ற ஒரு பெயர் வந்ததற்கு கூட அவர் மூலம் உன்னை அறிவதற்காகத்தான். எல்லா மதமும் பிடிக்கும். திருவள்ளுவருக்கு ஒன்று மட்டும் பிடித்திருக்காது நினைக்கின்றேன், தாமதம் மட்டும் பிடித்திருக்காது நினைக்கின்றேன் சொல்லி ஆவத பெண்ணால் அடுத்தது இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் லேடிஸை சொல்லவே இல்லை. அழிவத பெண்ணால் எந்த பெண்ணும் எதையும் அழிக்க மாட்டார். வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதால் சொல்லப்பட்டு நாங்கள் சொன்னோம். சொற்களில் சொல்லுது, ஆவதும் மனதினால் ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான் சொல்லி ஸ்ட்ரெஸ் இருக்க வேண்டும். பாசிட்டிவ் வைத்துக் கொள்ளுங்கள். நெகட்டிவாக சென்றால் உங்களை நரகத்தில் தள்ளி இறக்க வைத்துவிடும். அதான் அடிக்கடி சொல்றேன், அவரேஷியஸா இருக்கிறது, கம்ப்ரெஸ்டா இருக்கிறது, டிப்ரெஸ்டா இருக்கிறது, எக்ஸ்சேஞ்சிங் பர்சனாலிட்டி நீ இன்வெஸ்ட் பண்ண, இது அனைத்தும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதான் சொல்றேன், பி பாசிட்டிவ், பி காம். மெடிடேஷன் ஒன்றை கற்றுக்கொண்டால் அவனுக்கு மெடிக்கேஷனே தேவையில்லை. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், நேராக உட்கார வேண்டும். இப்பதான் நேரம் உட்காரீங்களா? உட்காரும்போது நேராக அமர்ந்து வள்ளுவன் சொன்ன வழியில் நேர்மையாக இருந்து விட்டால் எவருக்கும் பிரச்சனை இல்லை. சொற்கலிங்கம் என்ற ஒரு மனிதன் இதுவரை நான் தியானம் பண்ணதில்லை. இன்னும் ஒவ்வொரு டீமிலும் பேசிட்டு நான் சொல்லுகின்றேன், நான் என் பிரேமியை ஒரு தவமாக நினைத்து என் வாழ்க்கையை நான் தியானத்தில் நடத்தி கொண்டு இருப்பதுதான் உண்மையான கருத்து என்று பதிவு செய்கின்றேன். அதான் எதிர்மறை எண்ணம் ஒன்று வந்துவிட்டால் அவனை தூண்டப்படுகின்ற ஹார்மோன் கொழுப்பான உணவுகள் தான் உடல் பருமன், சோம்பேறி, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது என்ற மயக்க உணர்வில் இருப்பதால் தான் இந்த சைக்கிளுடைய கம்ப்ளீஷன் பாருங்களேன். கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக சேருவதை தவிர வியாதிகளை வரவேற்கின்றீர்கள். அது வருவதல்ல. அப்படி இருக்கும் பொழுது அந்த சின்ன இரத்த அடைப்பட்டு மாரடைப்பு உங்கள் குழந்தைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்கின்றது. நோயாளிகள் 100 பேர்ல 95% ஒரு வருடத்தில் இந்த நோயாளிகளுக்கு மருந்தே தேவையில்லாமல் வள்ளுவன் சொன்ன வாழ்க்கை முறையில் கடைப்பிடிப்பதால் மட்டும் சொல்லி 3 உயிர்கொல்லி நோய்கள் உலகத்தை காக்குவது மாரடைப்பு, கேன்சர், ஆக்சிடென்ட் இன்க்ளூடிங் சூசைட். அனைத்தும் இன்று மனம் வைத்தால்
100க்கு 100 தடுக்க முடியும். அது மட்டுமல்ல, மேக்சிமம் ஹார்ட் அட்டாக் உலகில் 5 மணிலிருந்து 8 மணி வரை, அதுவும் திங்கட்கிழமை. நான் லண்டனில் ஒரு தடவை பேசினேன். மாணவன் எழுந்து, இனிமேல் சொக்கலிங்கம் ஐயா நான் 9 மணிக்கு எழுந்துக்க போறேன்னாரு. எழுந்திருக்கின்ற நேரம் முக்கியம் அல்ல, மனநிலை முக்கியம். ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, கைக்கு பரவலா ஷோல்டரை போல மோதி எதாவது பரவலை வைத்து கேஸோ வாயுவோ சர்விக்கல் ஸ்பான்லோஸோ நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். ஃபர்ஸ்ட் 6 hours கோல்டன் அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியும். எல்லா முறைகளும் பண்ணலாம். எமர்ஜென்சி, ஸ்டென்டிங், பிரைமரி எல்லாம் பண்ணலாம். இன்க்ளூடிங் டிரான்ஸ்பிளான்ட், ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், பேஸ்மேக்கர், வெகு விரைவில் ஜீன் தெரப்பி, எவ்வளவு ரூபாய் செலவழித்து வைத்தியம் பண்ணாலும் அனைத்தும் தற்காலிகம் என்று உணர வேண்டும். இந்த உயிர் உடல் என்பதை காற்று 3 நிமிடம் சுவாசிப்பை நிறுத்தினால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். தண்ணீர் குடிப்பதை 3 நாட்கள் நிறுத்தினால் இறந்து விடுவீர்கள். 3 வாரங்கள் சாப்பிடவில்லை என்றால் உயிர் போய்விடும். அதான் சொல்றேன். இந்த ஊவை பாருங்களேன். உணவே உடற்பயிற்சி என்ற 3 ஊக்களாக பிரித்து இது ஒவ்வொன்றும் போற நீங்க கூட சத்தம் போட்டு படிக்கணும். படிக்கிறீங்களா? அந்த 3 மந்திரங்களாக மாற்றினேன். படிக்கிறீங்களா? படிக்க சத்தம் போட்டு. இந்த 3 மந்திரங்களை இன்னிலிருந்து கடைப்பிடிங்க. இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அது அனைத்தும் அடிக்கடி உள்ள படிக்க சொல்றேன். யாரும் தூங்கக்கூடாது என்பதற்காகத்தான் படிக்க வைக்கின்றேன் சொல்லி, நேர்மறை வாழ்க்கை முறையினா காய்கறி, பழங்கள், உடற்பயிற்சி, உடல் எடை சீராக, போத் ஆக்டிவ்ஸ் பாசிவ், அதனால் எதற்கு மருந்து தேவையில்லை என்று சொல்லி நிரந்தரமான குணமடைய செய்வதற்கு வள்ளுவத்தை சிறந்த வழிமுறை இல்லை என்று கூறி, இது உண்மையான கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எவருக்கோ 99 பங்கு அடைப்பு இருக்கின்றதை வைத்துக் கொள்ளுங்கள். வள்ளுவன் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை இன்றிலிருந்து 1 வருடம் கடைப்பிடியுங்கள். எத்தனை வருடம்? அனைவரும் கவனிக்க வேண்டும். கடைப்பிடித்தால் எவ்வளவு அடைப்பு இருந்தாலும் 1 வருடத்தில் பூர்ணமாக ரிவர்ஸ் ஆகிப்போச்சு, கரைந்து மறைந்து விடுகின்றது என்று சொல்லி, ஜெனட்டிக்காக இந்த டிசீஸ் வருவது உண்டு. ஆனால் 9 வருடம் கடைப்பிடிங்கள். அந்த வியாதியை தன்மை இழந்து விடுகின்ற உண்மையை கண்டுபிடிப்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு பாருங்க. இந்த ஸ்லைட்ல என்ன பார்க்குறீங்க? டக்குன்னு சொல்லுங்க வேகமா. பிளாக் ஸ்பாட் என்று சொல்லுவர்களிடம் ஹார்ட் அட்டாக் வருவதை தவிர்க்க முடியாது. இந்த ஒயிட்டான ஸ்கிரீனை மேலே பாருங்க. அதான் அபியாத்திர கிட்டாதான் மெட்டன மர தீதும் நன்றம் வாழ்க்கை வரை நீ பயணம். அது பந்தயம் அல்ல, வாழ்க்கை நம் கப்பல். பிரச்சனை கடலில் தான் செல்ல முடியும். எவ்வளவு பிரச்சனை கடலே நீர் கப்பலை மூழ்க வைக்க முடியாது. சின்ன துவாரம் இருந்தால் உங்கள் பிரச்சனை உள்ளே விட்டால் 2 நிமிடத்தில் உங்களை கொன்றுவிடும். அதான் சொல்றேன். கோவிட் முடிந்தவுடன் 18,000 பேருக்கு அரங்கத்தில் ஜப்பானில் போய் பேசினேன். அங்கே பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும். 2000 பேர் எழுந்து என் பேச்சை கேட்க விரும்பவில்லை என்றார்கள். என்னவென்று கேட்டேன். அந்த 2000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயதாகிவிட்டது. உன் பேச்சு அர்த்தமில்லை என்று கூறினார்கள். உடனே 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் சொன்னேன். ஆனால் 18,000 பேர் பேசுகிறீங்களா? இந்த அரங்கத்தில் கம்மியாக நினைக்கிறீங்களா? கட்டாயம் கிடையாது. இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் 1000 பேருக்கு சமம் என்று சொக்கலிங்கம் பேசி ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். பிரச்சனை ஒன்று வந்துவிட்டது, கவலைப்படுகின்றீர்கள். பிரச்சனை போகப் போகின்றதா? ஒன்றே ஒன்று போய்விடும், உங்கள் உயிர் மட்டும் போய்விடும் என்று சொல்லி வாழ்க்கை அதை சொல்லி தந்தார். இது பாருங்க, இவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். இவர் தெரியும், இவர் தெரியும், இவர்கள் அனைவருக்குமே சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன். அதை விட இவருடன் சேர்ந்து நான் 15,000 மாணவர்களுக்கு பேசினேன். அவர் சொன்ன கருத்து ஒன்னஸாக வாழ வேண்டும் என்பதுதான். எந்த நிலையிலும் நீங்கள் சூழ்நிலை கைதிகளாக மாறிவிடாதீர்கள்.
அதுக்காக சொல்றேன், ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளவு பூஜைனாலும் சேருங்க. அந்த பூஜைங்களுக்கு மதிப்பு ஒன்று என்று நீ உயிரினருக்கு வரைதான். உன்னை இழந்து தயவு செய்து பூஜ்யங்களை சேர்க்காதீர்கள். ஒர்க் இஸ் வர்ஷிப், ஒர்க் அண்ட் வர்ஷிப் நினைத்து தூக்கம் மகிழ்ச்சி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அது பிடிக்க போனால் விட்டு ஓடிக்கொண்டே போகும். அமைதியாக இருங்க. அதில் உங்கள் கையில் வந்து அமர வேண்டும். எந்த நெட்ஸில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டக்குன்னு சொல்லுங்க. எந்த நெட்ஸிலையும் கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த உணவு தாவரத்தில் இருந்து வருகின்றதோ அது கொலஸ்ட்ரால் என்றே கிடையாது. அது நல்லா தோட்டுடன் சாப்பிடுங்க. அதிகம் சாப்பிட்டா வெயிட்டு போட்டுடும். அதான் சொல்றேன், அரிசியுடன் 7வது சுவையான நகைச்சுவை சேர்த்து சாப்பிட்டால் எந்த வேலையும் வராது. எவ்வளவு சாப்பிட பொறையேறி விடுது வச்சுக்க. பொறையேறிட்டு என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல இருந்தா தலையில் தட்டினால் அவங்க இறந்து விடுவாங்க. குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். ஒரு வசனம் சொல்லுவாங்க, பொறுக்கேற்று என்ன சொல்லுவாங்க? எவரும் நினைக்கின்றார்கள், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிடும் பொழுது பொறையேறுகின்றது சொல்லி சாப்பிடும்போது பிளேட்டில் 1/2 பிளேட் காய்கறி பழங்கள் மட்டும், 1/4 பிளேட் பாருங்க ஸ்டார்ச் அரிசி கோதுமை, 1/4 பிளேட் புரோட்டீன், தண்ணீர் ஒரு நாளைக்கு குறைந்த 3 நாள்லேருந்து 4 லிட்டர். ஏன்னா ஒவ்வொரு உடம்பிலும் 75% நீர் தான். அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண தவறக்கூடாது. சால்ட்டு தயவுசெய்து 3 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஆயிலை தயவுசெய்து கம்மியாக சாப்பிடுங்க. அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதல் என்று உணர்ந்திருக்க வேண்டும். அதான் சொல்கிறேன், ஆயிலை குறைத்து தயவுசெய்து உங்கள் ஆயிலை கூட்டிக்கொண்டே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதான் அருமையாக சொல்லிட்டாங்க எல்லாருமே. டிவி கண்டுபிடிக்கும்போது டிவி குண்டா இருந்தது, பார்க்குற ஒல்லியா இருந்தான். இப்போ பாருங்க, டிவி ஒல்லியாயிடுச்சு, பார்க்குற எப்படி இருக்கா பாருங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நினைக்கிறேன். சொல்லி போத் ஆக்டர்ஸ் பேசக்கூடாது. நியூ ஸ்மோக்கிங் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். எவர் ஒருவர் 10 மணி நேரம் ஒரே இடத்தில் வேலை செய்கின்றார்களோ அவர்கள் 30 சிகரெட்டு குடிப்பதற்கு சமம் என்று உணர வேண்டும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1/2 நிமிடம் எழுந்து நின்று ஸ்ட்ரெச் பண்ண போதும். லிப்டை கண்டுபிடித்த ஒருத்தரை ஓட்டி சிகாகோவில் 152 வருடங்களுக்கு முன்பு இன்றும் இதே துறையில் 9ஆம் மணியில் சொக்கலிங்கம் என் அறைக்கு செல்வதற்கு ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. நடந்துதான் செல்கின்றேன். புதுசாக லிப்ட் விழுந்தேன். சார் லிப்டில் வரலாமே என்னன்னா கேட்டேன். அவர் பேர் சரவணன். லிப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. அதனால மேலே போனால் அவ்வளோ சந்தோஷம். ஜான் சரவணன். ஸோ படிக்கட்டில் ஏறுவது, ட்ரெட்மில் பண்ணுவது பல மடங்கு பயனுடையது புரிந்து கொள்ளுங்கள். ஸோ வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் பழமொழி சொற்களிங்க சொல்லுகிற புதுமொழி. வாய் விட்டு சிரித்தால் நோயற்றே வாழலாம் சொல்லி பெண்கள் அனைவரும் தயவு செய்து பொன்னைங்க அணிவதற்கு பதில் புன்னைங்க அணிய வேண்டும். இங்கெல்லாம் சொல்லாது, தமிழ்நாட்டிற்கு கருத்துக்காக சொல்லி அமைதியான மனதில் தான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் தான் நகைச்சுவை ரசித்தீர்கள். இவங்க எப்பயாவது நான் கைத்தட்டின்னு சொன்னா நீங்கள் தான் தட்டீங்க. கைத்தட்டின் ரகசியத்தை சொல்லுகின்றேன் என் உறவினர்களை. கொஞ்சம் கேளுங்க. உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அப்புறம் தூண்டப்பட்டு மூளைக்கு சென்றடைந்தது. மூளையிலிருந்து எல்லாருக்கும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதா? ப்ளீஸ் அவாய்ட் அரே ஒரே கரி டு கெட் பலீடு என்று சொல்லுகிறது. வாழ்க்கை வானவில், வானவில் தோன்றி மறையும். நாம் அனைவரும் தோன்றி மறைவோம். வானவிலை கிட்டப்பட தொட முடியாது, வானவிலை கிட்டப்பட பார்க்க முடியாது. வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வள்ளுவன் சென்ற வழியில் 7 எண்ணங்கள்: அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு. இந்த எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும்.
வானவில் இருக்கின்ற உணவு தோலில் தான் கலர் கலர் அது தோலுன்னு சாப்பிடுங்கள். வானவில் இருக்கின்ற ஏழு ஒரு ஈரல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை தவத்தில் நடத்தினால் எந்த வியாதியும் வராது. இல்லை வேளாண் பேசாதே என்று சொன்னால் அப்பொழுது உங்கள் வீட்டில் வானவில் இருக்கும். எப்படி தெரியுமா? எல்லா மருந்துகளும் கலர் கலராக சொற்களில் சொல்லுவதே மருந்தெல்லாம் மருத்துவம் நோக்கி சொல்லி வாழ்க்கை ஒரு கணக்கு. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து அனைவரும் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டுகின்றேன் என்று சொல்லி நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்று மயில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் என் உறவினர் அனைவரும் உறவினர்களாக மட்டும்தான் இருப்பேன் என்று சொல்லி உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை நீ நினைத்து வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து காப்பீடிக்க கூடாது என்று கூறி அனைவரும் ஒரு செகண்ட் எழுதி நிற்க வேண்டும். நிற்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அமர்விலிருந்து நிற்கும்போது உங்களுக்கு புத்துணர்ச்சியாக வரும். அதான் ஒன்றை திறந்து மற்றொன்றை அடைவது என்று இப்படி எழுந்திருப்ப சொல்வதற்கு காரணம் இந்த அழகான மேடையை அலங்கரித்து கொடுத்த நாம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், நாம் ஜான், லம்போதரன், சிவலங்கோ அவர்கள் சார்ந்த அனைவருக்கும் நாம் கைத்தட்டி மகிழ்ந்து நன்றியை தெரிவித்துக்